இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். கருத்தும் கணிப்பும் காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதி தான். கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் ரொம்ப ட்ரமாட்டிக்கான ஒரு போட்டி நிலவரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஏன், யார் யாரெல்லாம் நிற்கிறா, யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சொல்கிறதுக்காக நம்ம கூட ஹரீஷ் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ஹரீஷ், வெல்கம். ஸோ இப்போது இந்த ஒப்பீனியன் பாலோட சாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஒப்பீனியன் பால்ஸ் தான். இது தாண்டி செகண்ட் செட்டும் நம்ம வரப்போகுதுன்னு நிறைய வாட்டி நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ஸோ திருப்பி நினைவுபடுத்த விரும்புகிறேன். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் செட் கூட்டணிலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட இந்த பாலில் என்னென்ன சாம்பிள்ஸ் இருக்குது, என்னென்ன கொஸ்டின் இருக்குது, அதுக்கான ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் படிப்பேன். அதற்கப்புறம் தன்னோட வேர்டிக்டை ஹரீஷ் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிப்பார். ஸோ கிருஷ்ணகிரியில் வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்ட சாம்பிள்ஸ் அப்படிங்கிறது 3917. அதில் வேலிடுன்னு கடைசியில் வந்து அப்ரூவ் ஆனது வந்து 3123 மட்டும்தான். இந்துக்கள் 2818, கிறிஸ்தவர்கள் 68, முஸ்லீம்கள் 206, அதர்ஸ் அப்படின்னு கேட்டகரியில் எந்த மதமே சேர்ந்தவங்க வந்து சேராதவங்க வந்து 31 பேர், ஆண்கள் 1503, பெண்கள் 1610, மூன்றாம் பாலினத்தவர் 10 பேர், 18லேருந்து 19 வயசுக்கு முதல் முறையாக வாக்களிக்க போகிறவங்க 601, 20லேருந்து 30 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 755, 30லேருந்து 50 வயசு வரைக்கும் 749, 50 வயதுக்கும் மேற்பட்ட முதியோர் வந்து பார்த்தீங்கன்னா 1018. இதில் படித்தவர்கள் 1977, படிக்காதவர்கள்னு 1146 பேரை வந்து நம்ம கேள்விகள் கேட்டிருக்கோம். இதில் குடி வாரியாக, அதாவது சாதி வாரியாக வந்து பிரித்து நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து வன்னியர்கள் 735, ஒக்கலிகர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க 428, நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க 417, பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க 384, ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க 265, வெள்ளாள கவுண்டர்லேருந்து 285, அதெல்லாம் சேராதவங்கன்னு தனியாக வந்து நம்ம எடுத்துக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா 635. இதில் வந்து இந்த கட்சியிலேருந்து தான் நான் கருத்து தெரிவிச்சிருக்கேன் ஹானஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா திமுகலேருந்து 780, காங்கிரஸ்லேருந்து 194, அஇஅதிமுகலேருந்து 993, பாஜகலேருந்து 176, அமமுகலேருந்து 79, நாம் தமிழர்லேருந்து 121, ஓபிஎஸோட ஆதரவாளர் 75, அண்ட் இந்த எந்த கணக்கிலுமே சேராதவங்க 705 பேர். இதில் கடந்த 2.5 வருடம் அதிமுகவோட ஆட்சிக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகவும் சரியில்லை, சுத்தமாக வந்து எங்களுக்கு வந்து உடன்பாடே இல்லை அப்படின்னு 29% கிருஷ்ணகிரி மக்கள் சொல்லியிருக்காங்க. மோசம் அப்படின்னு 29% பேரும், சுமார் அப்படிங்கிற ரகத்தில் 13% பேர் சொல்லியிருக்காங்க. சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு 15% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. மத்தியில் இவ்வளவு நாள் ஆண்ட பாஜக அரசாங்கத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கடந்த 5 வருடம் அப்படிங்கிற கணக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மக்கள் 27% பேர் மிகவும் மோசம் சொல்லியிருக்காங்க. மோசம்னு 31% பேரும், சுமார்னு 16% பேரும், சிறப்பாக செயல்பட்டிருக்காங்கன்னு 13% பேரும் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு மேலே உள்ள பார்வை எப்படி இருக்குது, அவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்குது, அவங்களுக்கு தமிழ்நாட்டு மேலே அக்கறை இருக்கான்னு கேட்டால் முற்றிலுமாக அக்கறையே இல்லை அப்படின்னு 55% கிருஷ்ணகிரி மக்கள் வந்து நினைக்கிறாங்க. 15% ஏதோ ஓரளவுக்கு அக்கறை இருக்குன்னு நினைக்கிறாங்க. 12% சிறப்பான அக்கறை உள்ளது அவங்களுக்கு தமிழ்நாடு மேலே அப்படின்னு கிருஷ்ணகிரி மக்களோட பதிலாக இருக்குது. சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி அவர்கள் பேசினதை பற்றி 63% கிருஷ்ணகிரி மக்களுக்கு தெரியவே இல்லை. 13% மக்களுக்கு மட்டும்தான் ஏதோ ஓரளவுக்கு தெரியுது. 6%, ஆல்மோஸ்ட் 7% மக்களுக்கு இதை பற்றின புரிதல் இருக்குது. புரிதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சனாதனத்தை பற்றி விளக்குங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டால் 71% பேருக்கு சுத்தமாக தெரியல. 10% பேருக்கு ஓரளவுக்கு அதை பற்றி விளக்க தெரியுது, சரியான பதில் சொல்கிறாங்க. சரியான பதில் சனாதன தர்மத்தை பற்றி அளித்தது வெறும் 4% மட்டும்தான் கிருஷ்ணகிரியிலிருந்து. அடுத்து அதிமுக பாஜக கிட்ட இருந்து பிரிதை பற்றி கேட்ட கேள்விக்கு 10% கிருஷ்ணகிரி மக்கள் அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15% கிருஷ்ணகிரி மக்கள் இது அவசரப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு அப்படிங்கிறத தங்களோட கருத்துக்களாக சொல்கிறாங்க. சிறப்பான முடிவு அப்படின்னு 64% கிருஷ்ணகிரி மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் கவர்றதுக்காக தான் பாஜக ஓட்ட விலகி வந்துட்டாங்களா அதிமுக அப்படிங்கிற கேள்விக்கு அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு 5% பேரும், இல்லை அப்படின்னு பெரும்பான்மையாக 80% கிருஷ்ணகிரி மக்கள் நினைக்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 13% கிருஷ்ணகிரி மக்கள் கிட்ட இருந்து பதில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் அப்பப்போ பேசுகிறப்போ பரப்புரையில் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா 99% நாங்கள் வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம் 2.5 வருஷம் ஆட்சியில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க அவர் கரெக்டாக தான் சொல்கிறாங்க, 25% பேர் தான் நினைக்கிறாங்க. ஆனால் 35% பேர் ஒரு சந்தேகத்தோடு என்ன சொல்கிறாங்க, முதல்ல வந்து பட்டியலிடட்டும், அதில் எது உண்மை எது போய் அப்படிங்கிறத அப்போ தான் முடிவு பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முற்றிலுமா போய் அப்படின்னு நினைக்கிறவங்க 28% பேர் கிருஷ்ணகிரி மக்கள். இது அவங்களோட கருத்து கணிப்பில் கேட்ட கேள்விகள், அவங்கக்கிட்ட இருந்து வந்த பதில். இதில் வந்து மகளிர் கொடுக்கக்கூடிய
இலவசங்கள் அதை பற்றி அமைச்சர்களின் கராரான கருத்துக்களை பற்றி திமுக முக்கியமாக வந்து முதலமைச்சர் அமைச்சர்களுடைய வாயை கட்டுப்படுத்த தவறி விட்டார் அப்படின்னு 33% பேர் நினைக்கிறாங்க. இந்த மாதிரி செயல்கள், இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் எங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது, யாரையும் பாதிக்காது 30% பேர் நினைக்கிறாங்க. ஆனால் 18% பேர் எங்களுக்கு இந்த மாதிரி இலவசங்கள்லாம் அவசியமே இல்லை, நாங்கள் கேட்டோமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு முதல்வராக ஸ்டாலின் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கிருஷ்ணகிரி மக்கள் கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு மிகவும் மோசம்னு 23% பேரும், மோசம்னு 28% பேரும், சுமாராக அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னு 23% பேரும், சிறப்பாக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு 16% பேரும் நினைக்கிறாங்க. இப்போ கிருஷ்ணகிரியில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அவங்ககிட்ட கேட்டப்பட்ட கேள்விகள் சட்ட ஒழுங்கை பற்றி கேட்டோன்னே 35% பேர் அதிகபட்சமாக சட்ட ஒழுங்கு கிருஷ்ணகிரியில் சுத்தமாக சரியே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியில்லை அப்படின்னு 31% பேரும், சுமாராக இருக்குது ஏதோ சட்ட ஒழுங்கு இருக்குது அப்படின்னு 11% பேர் நினைக்கிறாங்க. வெறும் 6% கிருஷ்ணகிரி மக்கள் மட்டும்தான் சட்ட ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரியில் எல்லாமே சரியாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. காவிரி இஷ்யூ, இந்த காவிரி இஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பற்றி வந்து தமிழக அரசாங்கம் எப்படி செயல்பட்டுருக்கு, சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசாங்கத்தை நாடாமல் கர்நாடக கவர்மெண்ட்டே வந்து நாடிக்கலாமே அப்படின்னு கேட்டால் இல்லை, தமிழ்நாட்டு அரசாங்கம் செய்தது மிகவும் சரியான ஒரு அணுகுமுறை அப்படின்னு ரைட் டிசிஷன் அப்படின்னு 22% கிருஷ்ணகிரி மக்கள் தங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து விவசாயிகளை ஏமாற்றும் செயல் அப்படின்னு 30% பேரும், இல்லை இது காங்கிரஸ் கூட இருக்கிற கூட்டணியை உடைச்சிருந்தா வேற மாதிரி சால்வ் இருக்க வேண்டிய பிரச்சனை அப்படின்னு 13% பேரும் நினைக்கிறாங்க. மக்களை மடைமாற்றும் செயல்னு 24% பேர் நினைக்கிறாங்க. நீங்க ஒரு விவசாயியா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம்னு வெறும் 13%, இல்லை அப்படின்னு அதிகபட்சமா 60%, நாங்க பார்ட் டைம் விவசாயி அப்பப்போ எப்பயாவது விவசாயம் பண்ணுவோம்னு 10% பேரும் கிருஷ்ணகிரி மக்கள் தங்களோட பதிலை தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ விவசாயி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, விவசாயிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கள எப்படி பார்க்குறாங்க, அவங்ககிட்ட வந்து எப்படி அணுகுமுறை வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் மிகவும் மோசம்னு 30% கிருஷ்ணகிரி மக்கள் நினைக்கிறாங்க. மோசம் அப்படின்னு 31%, சுமார் அப்படின்னு 11%, சிறப்பாக வந்து அணுகுமுறை இருக்குது விவசாயம் அப்படி எடுத்துக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா 9% கிருஷ்ணகிரி மக்கள் மட்டுமே சிறப்பாக நினைக்கிறதா வந்து தங்களோட பதிலை வந்து சொல்லியிருக்காங்க. மழை வெள்ளத்தை திமுக அரசாங்கம் எப்படி கையாண்டுச்சு அப்படின்னு கேட்டால் மிகவும் மோசம்னு 32%, மோசம்னு 31%, சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு 14%, சுமார் அப்படின்னு 15% கிருஷ்ணகிரி மக்கள் வந்து கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2019 கடந்த ஜெனரல் எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிற கேள்விக்கு வந்து திமுக கூட்டணிக்கு அப்படின்னு 46% அதிகப்படியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக வரவங்க அதிமுக, ஏன்னா 33% அவங்க கூட்டணிக்கு தான் வாக்களித்தோம் அப்படிங்கிறத பதிலாக சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு 7.48% இங்கே வாக்கு வங்கி இருக்கிறதா நம்மளுக்கு வந்து தெரியுது. அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் 9.66%. இதில் வந்து உங்களுடைய ஏற்கனவே இப்போ செயல்பட்டு இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் எப்படி செயல்பட்டுருக்காரு கிருஷ்ணகிரிக்கு அப்படின்னு கேட்டால் மோசம், மிகவும் மோசம் அப்படின்னு 30% பேர் சொல்லியிருக்காங்க. மோசம் அப்படின்னு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 28%, சுமார் அப்படின்னு 15%, சிறப்பாகவே செயல்பட்டிருக்காரு அப்படின்னு 14% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 10 வருஷத்தில் மோடியின் ஆட்சியில் 2014 2023 வரைக்கும் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு சுத்தமாக இல்லைன்னு 60%, ஓரளவுக்கு இருக்குன்னு 15%, ஆமாம் வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு 12% கிருஷ்ணகிரி மக்கள் தங்களுடைய கருத்தை பதிவிட்டிருக்காங்க. இதில் லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு நல்ல ஆப்பனண்ட்டாக செயல்பட்டுருக்காங்களா, சிறப்பான எதிர்கட்சி அப்படின்னு கேட்டால் 52% பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னும் 41% பேர் ஆம் சிறப்பான எதிர்கட்சியாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய 24 லோக்சபா எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் யார்ப்பா ஜெயிப்பா அப்படின்னு கேட்டால் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 38% பேர் அதிகப்படியாக கிருஷ்ணகிரி மக்கள் வந்து நினைக்கிறத வந்து தங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக 33% திமுக கூட்டணி வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பாஜகவுக்கு 8%, நாம் தமிழருக்கு 8.41%. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய குறிப்பிட்ட சதவீதம் வந்து நாம் தமிழர் கட்சி அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாஜகவோட வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்ற நேரடியான ஒரு கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு வெறும் 31% பேர் தான் ஓட்டு போடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோட அதிகமாக 37% அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவோன்னு கிருஷ்ணகிரி மக்கள் வந்து நினைக்கிறதா தங்களோட கருத்தின் மூலயமா வந்து பதிவிட்டிருக்காங்க. அண்ட் பிஜேபி அலையன்ஸ்க்கு, பிஜேபி கூட்டணிக்கு 9.33%, ஆனால் நாம் தமிழர் கூட்டணிக்கு அதோட கம்மியாக, நாம் தமிழர் கூட்டணியில் நாம் தமிழர் கட்சிக்கு 7.43% வாக்குகள் மட்டுமே.
இப்போ வந்து சட்டமன்ற தொகுதி வாரியாக எந்த கட்சி எங்கே வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு கிருஷ்ணகிரியில் பார்க்கலாம். திமுக வந்து பார்த்தீங்கன்னா 170 வாக்குகள் வாங்கி, வேப்பனஹள்ளியில் வந்து 170 வாக்கு வாங்கி நம்பர் 1 இருக்காங்க. அஇஅதிமுக வந்து கோட்டை கிருஷ்ணகிரியில் அப்படின்னு சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி அப்படிங்கிற தொகுதியில் 199 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அண்ட் பாஜகவுக்கு 61 வாக்குகள் கிடைச்சிருக்கு கிருஷ்ணகிரியில். அண்ட் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19 வாக்குகள் வேப்பனஹள்ளியில் வாங்கியிருக்காங்க. அண்ட் நாம் தமிழர் கட்சி அவங்க நிறுத்திருக்கக்கூடிய வேட்பாளர் ரொம்ப முக்கியமான வேட்பாளர், அதை பற்றி பின்னாடி ஹரீஷ் அவர்கள் சொல்லுவாங்க. அவங்க எங்கே எதிர்க்குன்னா அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்கூர் 37 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் தேடி பார்த்தா 15 பேர் வந்து கிருஷ்ணகிரியில் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனல் ரிசல்ட்ஸ் பார்த்தா திமுகவுக்கு 960 ஓட்டு 30%, அஇஅதிமுகவுக்கு 1161 ஓட்டு. ஸோ அஇஅதிமுக ஜெயிப்பாங்க வித் அன் எட்ஜ், ஒரு சின்ன எட்ஜோட ஜெயிப்பாங்கன்ற மாதிரி தெரியுது. 37% வாக்குகள் இருந்து வச்சிருக்காங்க. பாஜகவுக்கு 259 வாக்குகள் 8% வாக்குகள் கிடைக்கும். அமமுகவுக்கு 98 வாக்குகள் 3% வாக்குகள், நாம் தமிழருக்கு 181 வாக்குகள் 5% வாக்குகள், ஓபிஎஸ்க்கு 48 வாக்குகள் 1.54% வாக்குகள் மட்டுமே. ஆனால் சிராரியோ மாறிடுச்சு இல்லையா? ஸோ அமமுகவும் ஓபிஎஸும் பிஜேபியும் ஒன்றாக சேர்ந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துட்டாங்கன்னா எந்த அளவுக்கு இந்த வாக்குகள், எந்த அளவுக்கு இந்த ரிசல்ட்ஸ்லாம் மாறுன்னு பார்த்தா ரொம்ப ஒரு 0.1% தான் மாறி இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா அஇஅதிமுகக்கு அதிகப்படியாக 1172 வாக்குகள் கிடைக்குது. அடுத்தபடியாக செகண்ட் பிளேஸில் வர்றவங்க திமுக 963 வாக்குகள், பிஜேபி அமமுக ஓபிஎஸ் சேர்ந்தாலும் 364 வாக்குகள் மட்டுமே. அதாவது வெறும் 11% தான் அவங்களால் தொட முடியுது. நாம் தமிழர் கட்சிக்கு 181 வாக்குகள் 5.80% மட்டுமே. ஸோ சொல்லுங்க ஹரீஷ், ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தொகுதி. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமானவர்கள் வந்து பேசுகிறாரு அப்படின்னா வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் அவருக்கு தவிர்த்து யாருக்கும் அவ்வளோ கரவொலி எழுமி நான் பார்த்ததில்ல. ஆனால் ரீசெண்டாக வந்து ஒரு வேட்பாளருக்கு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணதில் நிறையா கரவொலி எழுந்துச்சு. ஆனால் அது வாக்குகளாக மாறாது போல இருக்கே இந்த கருத்து கணிப்புப்படி வந்து பார்த்தா. இந்த தொகுதியை பொறுத்தவரை இந்த கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸில் வந்துட்டு கோபிநாத் அவர்களை நிப்பாட்டியிருக்காங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி அதிமுக தரப்பில் ஜெயபிரகாஷ் அவர்களை நிப்பாட்டியிருக்காங்க. சரி. பாஜக தரப்பில் வந்துட்டு நரசிம்மன் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டியிருக்காங்க. நாம் தமிழர் தரப்பில் வீரப்பன் அவர்களுடைய மகள் வித்யாராணி வீரப்பன், வித்யா வீரப்பன் அவர்களை வந்து நிறுத்திருக்காங்க. வித்யா வீரப்பன் அவர்களுக்கு வந்துட்டு செல்வாக்கு இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்க. செல்வாக்கு இருக்குது, குறிப்பிடத்தக்க செல்வாக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க கிராமமாக இப்போ வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கே கிடைக்கிற வரவேற்பு வித்தியாசமாக இருக்குது. ஓகே. இது வரைக்கும் நாம் தமிழருக்கு எந்த வேட்பாளருக்கும் அப்படி ஒரு வரவேற்பு சீமானை தவிர்த்து, ஆமாம், சீமானை அவர்களை தவிர்த்து வேற எங்கேயும் யாருக்கும் இவ்வளோ வரவேற்பு கிடைச்சதா இல்லை. காளியம்மாள் அவர்களுக்கு கிடைக்கும். கரெக்ட். சாரி, நான் மிஸ் பண்ணிட்டேன். காளியம்மாள் அவர்களுக்கு கிடைக்கும். அதை தாண்டி அதுக்கு அடுத்ததாக இவங்களுக்கு சொல்லலாம், வித்யாராணி வீரப்பனுக்கு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்துகிட்ருக்கு. வீரப்பன் அவர்களுடைய மனைவி அவர்கள் வந்து தாவாக்கால இருக்காங்க, தமிழக வாழ்வுமுறை கட்சியில் இருக்காங்க. இவங்க வந்து பாஜகலேருந்து விலகி இப்போது நாம் தமிழரில் இருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா 3ஆவது இடத்துக்கான போட்டி தான் அப்படின்னு சொல்ல முடியும். வித்யாராணி வீரப்பன் அவர்களுக்கு 3ஆம் இடத்துக்கான போட்டி தான். ஜெயிச்சா நான் எங்கள் தொகுதியோடைய வளர்ச்சி மட்டும் இல்லாது மாநிலத்துடைய வளர்ச்சியும் நான் வந்து நாடாளுமன்றத்தை முன்வைப்பேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதிமுக பொறுத்தவரை வந்துட்டு ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற ஒரு புது கேண்டிடேட், ஒரு நல்ல படித்த கேண்டிடேட் தான். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது முன்னாள் அமைச்சர் கேபி முனுசாமி அவர்களுடைய செல்வாக்கு அதிகம் உள்ள ஒரு மாவட்டம், ஒரு தொகுதியாக கிருஷ்ணகிரி தொகுதி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அதிமுகவுக்கு வந்து அங்கே தனி செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். திமுக பொறுத்தவரை அதிமுகவுக்கு எப்படியாவது ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும். கேபி முனுசாமி அவர்களுடைய செல்வாக்கையும் தாண்டி நம்ம ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் அவங்க வந்து கோபிநாத் அவர்களை இறக்கியிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு திமுக வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடலை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு சுணக்கம் அவங்க பிரச்சாரத்தில் இருக்கிறதா பார்க்க முடியுது. எங்கேயுமே வேட்பாளர் பெருசாக தென்படலை அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதே நேரம் அதிமுக தரப்பில் பிரச்சாரம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. கேபி முனுசாமி அவர்களே நேரடியாக வந்துட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று, வேட்பாளர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவரே பல்வேறு இடங்களுக்கு சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராரு. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிந்து இந்த சர்வே படி அதிமுக தான் முன்னிலையில் இருக்குது. இப்போதைய நிலைமையும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. அதிமுகவுக்கு சாதகமாக தான் கிருஷ்ணகிரி தொகுதி இருந்துகிட்ருக்கு. பாஜகவை பொறுத்தவரை அங்கே வந்து அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை.
ஆனாலும் ஒரு 8% 10% வரைக்கும் அவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 10% தாண்டுறது அப்படிங்கிறது கஷ்டம். ஓகே. ஏன்னா நாம் தமிழர் தரப்புல இருந்து வாக்குகளை பிளவுபடுத்தும் போது அவங்க வித்யா வீரப்பன் வந்துட்டு ஒரு 14% வாக்குகளையாவது வாங்குறதுக்கு குறி வச்சு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடைக்கிற தகவல். அப்படி அவங்க வந்து 14% வாக்குகளை குறி வச்சு நகர்த்துறாங்க அப்படிங்கிறப்போ இங்கே பாஜக 10% தாண்டது கூட கடினமான ஒரு விஷயமா இருக்கும். நாம் தமிழர் எங்கெல்லாம் குறைவாக வாக்கு வாங்குறாங்களோ அங்கெல்லாம் பாஜக வளர்ச்சி இருக்கும். நாம் தமிழர் எங்கெல்லாம் அதிக வாக்கு வாங்குறாங்களோ அங்கெல்லாம் பாஜக வளரக்கு தடையாக அவங்க நாம் தமிழர் இருப்பாங்க அப்படிங்கிறது பல தொகுதிகளில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுதான் இங்கேயும் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போதைய நிலை இது. அடுத்த கட்ட சர்வேல யார் ஜெயிப்பாங்கங்கிறது நம்மளுக்கு உறுதியாக இன்னும் ஷார்ட்டாக சொல்லிட முடியல. இவ்வளோ ஒரு யோசனை கூட இல்லாமல் கொஞ்சம் கணிக்க முடியும், உறுதியாக சொல்லிட முடியும். அடுத்த கட்ட கணிப்பு ரிசல்ட்ஸ் வரும்போது இன்னும் உறுதியாக நம்மளால் சொல்லிட முடியும் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது. ஓகே, மிக்க நன்றி ஹரிஷ். அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.